வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே பெண்களுக்கு பீரியட்ஸ்ங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அது பாத்தீங்கன்னா மாசம் மாசம் நடந்துட்டு இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான நாப்கினை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு வராது. காரணம் பாத்தீங்கன்னா காசு. அந்த காசை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட முக்கியமான ஒரு உறுப்புகளை எடுக்க வேண்டிய சூழலோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா யூட்ரஸ். சோ இந்த யூட்ரஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணாம யூட்ரஸை சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கிறதுக்கு நம்ம உலகத்தரம் வாய்ந்த ஃபெமினைன் சானிட்டரி நாப்கினை கொண்டு வந்திருக்கோம். இதனுடைய தகவல்கள் நிறைய இருக்குது. அடுத்து ஒவ்வொரு வீடியோவா வரும். அதை பத்தின விஷயங்கள் எல்லாமே நம்ம கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மக்களே. நம்மளோட ஃபெமினைன்ல 5 மருத்துவ குணம் இருக்கு. ஆனியான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ சில்வர், கைட்டின் அப்படின்ற 5 டெக்னாலஜிஸ் இருக்கு. இப்ப ஆனியான் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா நம்மள பிளட்ல இருக்க பாக்டீரியாஸை வந்துட்டு கில் பண்ணிரும். பாக்டீரியா உருவாகாமலும் பாதுகாக்கும். சோ நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாது நம்ம பேட் யூஸ் பண்றதுனால. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் இருக்கு. அது வந்து நம்மளோட பிளட்ல இருக்க ஹார்மோன் லெவலை வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மென்ஸ்ட்ரல் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி கொடுக்கும். இச்சிங், இரிட்டேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் கைட்டின். இது பாத்தீங்கன்னா நம்ம பேட் வந்துட்டு 6 மந்த்ல வந்து மண்ணோட மண் மக்கி போயிடும். ஸோ யூஸ் பண்ணுற நமக்கும் பாதுகாப்பாக இருக்கும், நம்ம என்விரான்மெண்டலுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். இவ்வளோ நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்க ஃபெமினைன் பேக்கை ஒன் டைம் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நம்ம ஃபெமினைனில் என்னென்ன சைஸஸ் அவைலபிளில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மொத்தம் 4 சைஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எல் சைஸ் 280 mm வரும். இதில் பார்த்தீங்கன்னா 12 பீஸ் இருக்கும். இது நார்மல் ஃப்ளோக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸு, இது 320 mm வரும். இதில் பார்த்தீங்கன்னா 10 பீஸ் இருக்கும். மீடியம் ஃப்ளோவாக இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸல், இது வந்து 410 mm வரும். ஹெவி ஃப்ளோ, மெனோபாஸ் நிற்க போகிறது அந்த மாதிரி இருக்கவங்க வந்துட்டு டபுள் எக்ஸல் சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பேண்டி லைனர், டெய்லி வியர் பேடுன்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 30 பீஸ் இருக்கும். இது எதுக்காகலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீர்க்கட்டி பிரச்சனை, பிசிஓடி ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட், ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கவங்க, தைராய்டு இஷ்யூ, ஃபைப்ராய்ட்ஸ் கட்டி, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்மளோட பேண்டி லைனர் யூஸ் பண்ணலாம். 3 months ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணாலே நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டு கியூர் ஆயிடும். ஸோ நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பேக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரையல் எல் சைஸ், இது வந்து ட்ரையல் எக்ஸல் சைஸ். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்போ, இது பார்த்தீங்கன்னா மல்டி சைஸ்ல இருக்கு. எல் இருக்கு, எக்ஸ்எல் இருக்கு, ஒரு பேண்டி லைனர் இருக்கு. 1 month பீரியட் வந்துட்டு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஃப்ளோ அதிகமா இருக்கப்ப எக்ஸ்எல் சைஸும், பீரியட் நார்மலா இருக்கப்ப எல் சைஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஃபெமினைன்ல இருக்க அவைலபிள் சைஸஸ் அண்ட் ப்ரீமியம் பேக், ட்ரையல் பேக். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபெமினைனோட டெமோ பண்ணி பார்க்கலாம். மற்ற பிராண்டுக்கும் நம்ம ஃபெமினைனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எதுக்காக ஃபெமினைனுக்கு மாறணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பிளாஸ்டிக் லேயர், உங்களுக்கு பார்த்தாலே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும். மார்க்கெட்ல இருக்க லீடிங் பிராண்டு. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபெமினைன் வைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ISO FDA CE சர்டிஃபிகேட் உள்ளது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9 லேயர்ஸ் இருக்கு வித் 5 டெக்னாலஜிஸோட இருக்கு. இந்த சைட் வந்து நம்மளோட ஃபெமினைன் வைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட் ப்ராடக்ட். உங்களுக்கு ஓபன் பண்ணீங்கன்னா திருப்பி வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், இன்ஃபெக்ஷன் ஆகாது, டஸ்ட் போகாது. ஸோ இதுல இருந்து நான் இப்போ ஒரு பேட் எடுக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்துட்டு கவர் ஆயிருக்கும். நீங்க ஹேண்ட்பேக்ல போட்டாலும் உங்களுக்கு டஸ்ட் எதுவுமே ஆகாது. நீங்களா கை வச்சு ஓபன் பண்ணாதான் ஓபன் ஆகும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேப்பர் தான், நம்மளது மண்ணோட மண் மக்கி போயிடும். இந்த சைடு வந்து நம்மளோட ஃபெமினைன் வைக்கிறேன். ஸோ இந்த சைடு வந்து மார்க்கெட்ல இருக்க பிராண்டு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபெமினைன். இப்போ எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 50 ml ஆஃப் வாட்டர் வந்து எடுத்துட்டு இந்த சைடு அப்ளை பண்றேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது அப்சர்வ் ஆகலை, வெளியே லீக் ஆயிட்டு இருக்கு. ஸோ பார்த்தாலே தெரியுது. ஸோ 50 ml கூட அப்சர்வ் ஆகலை. இதனால தான் நம்ம மற்ற பிராண்ட் யூஸ் பண்ணக்குள்ள 3-4 பேடு வந்து மாற்ற வேண்டியதா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபெமினைன் எந்த அளவுக்கு அப்சர்வ் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேம் அதே 50 ml ஆஃப் வாட்டர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்மளோட ஃபெமினைன்ல அப்ளை பண்ணுறேன். ஸோ நம்மளோட ஃபெமினைன் பார்த்தீங்கன்னா 200 ml வரைக்குமே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இதனால தான் நம்ம ஃபெமினைன் ஒரு பேட் யூஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 50 ml வாட்டர் விட்டுட்டேன். இப்போ அகெயின் 50 ml வாட்டர் வந்துட்டு நான் எடுக்கிறேன். ஸோ நமக்கு இந்த அளவுக்கு ஃப்ளோ இருக்காது. இப்போ அகெயின் 50 ml ஆஃப் வாட்டர் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக 100 ml வாட்டர் வந்து விட்டுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்துட்டு நமக்கு அந்த ஈரம் இருக்குது, அப்சர்வ் ஆகலை.
ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு அப்சர்வ் ஆயிருக்கு, ஃபுல்லாக ட்ரையாகவே இருக்கு. ஸோ நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுறோம், வண்டியில் போகிறோம், உட்காரோம், எந்திரிக்கிறோம்னா உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரை ஃபீல் இருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு ஈரப்பதமே வந்து தெரியாது. ஸோ இப்போ லேயர் பை லேயர் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு பிளாஸ்டிக் லேயர். ஸோ இது நம்ம ஸ்கின்ல பட்டாலே உங்களுக்கு வந்துட்டு ரேஷஸ், இரிட்டேஷன் அந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா கலர் தெரியுதுல, இது ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும், ஆட் பண்ணியிருப்பாங்க, கெமிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் வச்சிருக்காங்க. இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா சிலிகான் டயாக்சின் அந்த மாதிரி உள்ளது. இதை யூஸ் பண்ணும் போது தான் உங்களுக்கு அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி ப்ராப்ளம், இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் எல்லாமே வருது. இது அதுவும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரீசைக்கிள் பண்ண காட்டன். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணக்குள்ள நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது. ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அந்த 50 ml வாட்டருமே வந்துட்டு அப்சர்வ் பண்ணல, அப்படியே லீக் ஆயிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கடைசி லேயர் பியோர் பிளாஸ்டிக். நம்ம பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் தடை பண்ணிட்டாங்க. பட் நம்ம யூஸ் பண்ற நாப்கின்ல நமக்கு தெரியாமலே பிளாஸ்டிக் இருக்கு. இது பாத்தீங்கன்னா அப்படியே பலூன் மாதிரி இருக்கும், உங்களுக்கு அந்த காத்தோட்டமே போயிட்டு வராது. இப்ப நம்ம நம்மளோட ஃபெமினைன் நாப்கின் பார்க்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துட்டு காத்தோட்டம் போயிட்டு வர அளவுக்கு உங்களுக்கு குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது நம்ம ஸ்கின்ல பட்டாலுமே உங்களுக்கு ரேஷஸோ இரிட்டேஷனோ அந்த மாதிரி எதுவுமே ஆகாது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா நம்மளோட 5 டெக்னாலஜிஸ். இதுதான் வந்து ஆனியான் ஸ்ட்ரிப்பு. ஸோ இதுவுமே வந்துட்டு காட்டன் தான் உங்களுக்கு. இதுதான் அந்த 5 மருத்துவ குணம் உள்ளது, ஆனியான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ சில்வர், கைட்டின் அப்படின்றது. நெக்ஸ்ட் லேயர் பாத்தீங்கன்னா சர்ஜிக்கல் காட்டன் இருக்கு. இது அப்படியே கர்ச்சீஃப் மாதிரி ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. இது ஃபுல்லுமே வந்து ஹை குவாலிட்டி பிரீமியம் காட்டன் நம்மளுது. ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரையா இருக்குன்னு, கொஞ்சம் கூட அந்த ஈரப்பதமே வந்துட்டு தெரியாது உங்களுக்கு. இதுதான் வந்து நம்மளோட ஆலோவேரா ஜெல், உட்பல்ப், இது ரெண்டும் சேர்ந்தது. இதுதான் வந்து லாக்கிங் சிஸ்டம் நமக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் கூட வாட்டர் வந்து லீக் ஆகலை, நல்லா கூலிங் எஃபெக்டாக இருக்குது, உங்களுக்கு தொட்டு பார்த்தாலே தெரியும். இது பார்த்தீங்கன்னா 200 ml அளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்கும், இன்னும் 200 ml விட்டால் கூட. ஸோ அமுக்குறேன், ஒரு ட்ராப் கூட வந்துட்டு லீக் ஆகலை. நெக்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லேயர். இதுவுமே பார்த்தீங்கன்னா பியோர் வந்துட்டு காட்டனால தயாரிக்கப்பட்டது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிழிச்சாலே அப்படியே வந்து கிழியுது உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாஸ்டிக் லேயர் பலூன் மாதிரி இருந்தது. இது பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து மக்கி போயிடும். இது 6 மாசத்துல மண்ணோட மண் மக்கி போயிடும். ஸோ நம்ம பெண்களுக்கும் நல்லது. நான் இதை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டாலும் சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. இது ஒரு விலங்கோ பறவையோ எது வாய் வச்சாலும் அதுக்குமே எதுவும் ஆகாது. அந்த அளவுக்கு டெக்னாலஜிஸ் வந்து இதுல இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மற்ற பேடுக்கும் நம்ம ஃபெமினைனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பியோர் பிளாஸ்டிக் 100%. இந்த பிளாஸ்டிக் நாப்கின் யூஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு இப்போ நிறைய பேத்துக்கு ஓவேரியன் கேன்சர், சர்விக்கல் கேன்சர், அந்த மாதிரி நம்ம யூட்ரஸ் ரிலேட்டடாக கேன்சர் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம உடம்ப நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் அண்ட் கெமிக்கல் நாப்கினை தவிர்த்து தரமான நாப்கின்க்கு பயன்படுத்தணும். ஸோ இது யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம கர்ப்பப்பைக்கும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். நீங்க செலக்ட் பண்ற நாப்கின் நல்ல தரமான நாப்கினா அப்படின்னு யோசிச்சு யூஸ் பண்ணுங்க. 2 நாப்கினோட டெமோவும் பாத்தீங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, இல்ல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும், இதை நீங்க பிசினஸா எடுத்து செய்யணும் அப்படின்னாலும் நீங்க வீடியோக்கு கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. எந்த சந்தேகமா இருந்தாலும் நாங்க வந்துட்டு உங்களுக்கு கிளியர் பண்றோம். நன்றி, வணக்கம். என்ன இவ்வளவு நேரம் நம்ம ஃபெமினைன் நாப்கினை பத்தின சந்தேகங்கள் எல்லாமே நம்ம பிரேமலதா சொல்லியிருப்பாங்க. நாளைக்கு வேற ஒரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி.